ஹாய் காய்ஸ், இன்றைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், இப்போ நான் அமேசான்லேருந்து ஒரு புக்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த புக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ப்ராடக்டை நான் தான் ஆர்டர் பண்ணேன். அதை உங்களுக்கும் காட்டுவோம், உள்ளே என்ன இருக்குன்னு காட்டுவோம்ன்றதுக்காக தான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. மற்றது இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். என்னென்னு சொன்னால், இந்த வீடியோ கடைசியில் இந்த பொருளை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு காட்டியிருப்பேன். அதால் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க, இப்போ நான் இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் 2 பொருள் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் நினைக்கிறேன் இந்த 2 பொருளும் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் பேக்கிங்கில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன இருக்குன்னு. அமேசான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதுதான் நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு மினி ப்ரொஜெக்டர். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், ஒரு ப்ரொஜெக்டர். மற்றது நான் 2 பொருள் ஆர்டர் பண்ணேன். அதுவும் வேறையாக தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் மற்ற 2ஐயும் அவங்க ஒரே பாக்ஸில் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. இது அந்த ப்ரொஜெக்டரை நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறது, அதாவது மேல் சிவரில் ஃபிக்ஸ் பண்ணுறதோ இல்லை மேசையில் வச்சு பார்க்குறதோ, அதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் ஒன்று தான் இதுவும் எடுத்துருக்கேன். நார்மலாக இதோட விலை €10.99 தான். மற்றது இந்த ப்ரொஜெக்டரோட விலை €127, €127.99, அதாவது €128. எல்லாமே மொத்தம் எனக்கு ₹140 அப்படித்தான் முடிஞ்சது. சரி, நான் முதல்ல இந்த ப்ரொஜெக்டர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே எப்படி இந்த ப்ரொஜெக்டர் அவங்க பேக் பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் காட்டுறேன். பேக்கிங்கை திறந்தோடனே உங்களுக்கு தெரியும், அவங்க கொஞ்சம் சேஃப்டியாக தான் இந்த ப்ராஜெக்டர் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது ரெஜிஃபோம் பாக்ஸில் எந்த ஒரு சேதம் வராமல் உடையாமல் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாக்ஸில் தான் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, உள்ளே தான் இருக்குது. நான் வெள்ளை கலரில் தான் இந்த ப்ராஜெக்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஒரு ரெஜிஃபோம் மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளே தான் இந்த ப்ரொஜெக்டர் வந்திருக்கு. ஓகே, நாங்கள் இந்த ப்ரொஜெக்டரை பார்ப்போம். இதுதான் அந்த ப்ரொஜெக்டர். இதில் விலை €128. மேலே பார்த்துட்டிங்கன்னா தெரியும், எல்இடி, யூஎஸ்பி, அவங்களோட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதை போட்டிருக்கிறாங்க. மற்றது இதுதான் அந்த ஜூம் பண்ணுறது. இவ்வளவுக்கு எங்களோட திரை எவ்வளோ பெருசாக சின்னதாக எங்களோட ஸ்க்ரீனுக்கு இந்த வீட்டு சிவருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் இதில் தான் இருக்குது. மற்றது ப்ளே பட்டன் நான் ஒன்றும் யூஸ் பண்ணல, இது தான் முதலாக பார்க்குறேன். மற்ற இதில் நிறைய அடாப்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பின்னால் மெமரி கார்டு போடலாம், HDMI, USB. மற்றது இது தான் அந்த கனெக்ஷன் பண்ணுறதுக்கு வயர். இது பின்னால் தான் இருக்குது கனெக்ஷன் வயர். இது வேகா, அந்த டிவி கனெக்ஷனுங்களுக்கு இது நாங்கள் யூஸ் பண்ணலாம். இது தான் அந்த மினி ப்ரொஜெக்டர். அதோட ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது கைட் மேனுவல் புக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் இதை பார்த்து நாங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதோட இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷனும் அனுப்பியிருக்கிறாங்க. இதுவும் அதே தான், எல்லா பாஷையிலையும் இருக்குது. இங்கிலீஷ், ஜெர்மன், மற்ற பாஷைகளிலும் இருக்குது. நாங்கள் இதையும் பார்த்து எப்படி இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணலாம்னு இருக்குது. அதோட இன்னொரு பாக்ஸும் உள்ளே இருக்குது. இந்த பாக்ஸ் நான் நினைக்கிறேன் இந்த ப்ரொஜெக்டருக்கான கேபிள் நினைக்கிறேன். ப்ரொஜெக்டருக்கான கேபிள் வந்திருக்கு.
ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் அனுப்பியிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். இந்த ப்ரொஜெக்டர் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக போடும். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வந்திருக்கு. இந்த நாங்கள் அதாவது மேலே நாங்கள் சிவர் மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நாங்கள் கீழேருந்து ரிமோட்டால் யூஸ் பண்ணலாம். மற்றது இந்த கேபிளும் அனுப்பியிருக்கிறாங்க. இது கரண்ட் கொடுக்குற கேபிள். மற்றது இந்த கவர் நான் நினைக்கிறேன் இந்த ப்ரொஜெக்டர் முன் அந்த லென்ஸை மூடி பாதுகாக்கிறதுக்காக இந்த கவர் அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, இந்த ப்ரொஜெக்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நான் ஆர்டர் பண்ண அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு சொன்னால், இந்த ப்ரொஜெக்டரை நாங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கான ஒரு பொருள் தான். இதில் விலை வெறும் €10.99. இதுதான் அந்த பொருள். அதாவது நாங்கள் சிவரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு துறந்தை காட்டுறேன். சிவரில் நாங்கள் இதை கொழுவிட்டு கீழேருந்து பார்க்கலாம். சேர்ந்தா சில நேரம் நாங்கள் பெட்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா இட வசதிகள் இருக்காது. என்ன பெட்டுக்கு மேலே வச்சு ப்ரொஜெக்டர் பார்க்கலாது. அதனால் நான் இப்படி ஒரு பொருள் ஆர்டர் பண்ணேன். மேல் சிவரில் இந்த ப்ரொஜெக்டரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேல் சிவரில் ஃபிக்ஸ் பண்ணி ரிமோட்டால் யூஸ் பண்ணலாம்ட்டு இந்த பொருளில் தான் நாங்கள் ப்ரொஜெக்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோவில் நீங்கள் கடைசி விட்டு பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு இந்த பொருளெல்லாம் அன்பாக்சிங் பண்ணி காட்டிட்டேன். இந்த பொருள் இந்த ப்ரொஜெக்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபிக்ஸ் பண்ண பிறகு இது எப்படி இந்த திரையில் நாங்கள் பார்க்குறோம்னு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். கடைசியாக தொடர்ந்து வீடியோ நினைஞ்சிருங்க. நான் இந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி எங்களுக்கு அந்த நாங்கள் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினதுக்கு பிரயோசனமாக என்றதை நான் திரையில் உங்களுக்கு நான் போட்டுட்டு நான் காட்டுறேன். ஆகாஷ், நான் இந்த வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ப்ரொஜெக்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்டில் நான் இந்த ப்ரொஜெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ப்ரொஜெக்டர் எல்லாம் சரியாக அதுக்கேற்ற மாதிரி சிவரில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். சிவர் ஸ்க்ரீனையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த சிவரில் தான் இப்போ இந்த ப்ரொஜெக்டர் வேலை செஞ்சுருக்கு. இப்போ நான் அந்த லைட் ஆஃப் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஒரு தியேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோ உண்டை நான் இதில் போட்டிருக்கிறேன். சவுண்டும் இந்த ரூமுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஸ்பீக்கரும் தேவையில்லை. அதனால் இந்த சவுண்ட் சிஸ்டம் நல்ல ஒரு குவாலிட்டி. சவுண்ட் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஸ்பீக்கரும் எடிஷனலாக ஒன்றும் கூட தேவையில்லை. மற்றது கிளியரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியரும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.